ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் அண்ட் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ் எது அப்படின்றத நான் உங்களுக்கு சாப்டர் வைஸ் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த 2 மார்க் 3 மார்க் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதில் தரோவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை உங்களால் எல்லா 2 மார்க்கும் எல்லா 3 மார்க் கொஸ்டின்ஸும் மேத்ஸில் அட்டன் பண்ண முடியும். ஸோ நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமையும் ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றது சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த சாப்டர் வைஸ் நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளில் எதெல்லாம் முக்கியமானது, எக்ஸசைஸில் எதெல்லாம் முக்கியமானதுன்னு இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறங்க. இதில் ஒன்று கூட ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.3, 1.4, 1.5, 1.6, 1.8, 1.9, 1.10, 1.11, 1.15, 1.17, 1.18, 1.20, 1.21 and 1.38. Then second chapterல எக்ஸாம்பிள் 2.1ல் 4th சப்டிவிஷனும் 5th சப்டிவிஷனும், எக்ஸாம்பிள் 2.2, 2.4, 2.11, 2.12, 2.13, 2.16, 2.17, 2.20, 2.21, 2.28, 2.29 and 2.30 second chapterல. Then third chapterல example 3.3, 3.14, 3.17 and 3.29. Then fourth chapterல example 4.1, 4.2, 4.4, 4.5, 4.8, 4.12, 4.13 and 4.14. Then fifth chapterல example 5.4, 5.5, 5.8, 5.9, 5.15, 5.18 and 5.19. Sixth chapterல example 6.4, 6.5, 6.10, 6.11, 6.13, 6.14 and 6.35. இது ஃபுல்லாக எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சரியா? இது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம், 8th சம், 9th சம், 11th சம். தென் 1.2ல் ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம். 1.3ல் ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும். இப்போ 1.4ல் ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும், தென் செகண்ட் சம் சரியா? செகண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.1ல் தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம். 2.2ல் செகண்ட் சம், தேர்ட் சம். 2.3ல் தேர்ட் சம். 2.4ல் செகண்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம். 2.5ல் தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம், 9th சம் அண்ட் 10th சம். 2.6ல் ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம். 2.7ல் first sum, second sum.
2.8ல first sum, second sum, third sum, seventh sum and eighth sum. And third chapterல exercise 3.1ல first sum, second sum, third sum, fifth sum, seventh sum and 11th sum. Then 3.2 full. 3.3ல second sum, third sum and sixth sum. Then 3.5ல first sumல first subdivision, third sum, fourth sum. Then exercise 3.6 full. Fourth chapterல exercise 4.1ல second sum, third sum, fourth sum, fifth sum. Then 4.2ல third sum, fourth sum, fifth sumல third subdivision. Then 4.3ல first sum, second sum, third sum. And 4.4ல first sumல first subdivisionம் third subdivisionம். Then second sumல first subdivision. And exercise 4.5ல first sumல third subdivision. Fifth chapterல exercise 5.1ல fourth sum, 10th sum, 11th sum and 12th sum. Then 5.2ல second sumல second subdivision, third sumல first subdivision, second subdivision. Then sixth sum. Exercise 5.3 full. Exercise 5.4ல fifth sum, seventh sum and eighth sum. Sixth chapterல exercise 6.1ல 11th sum, 12th sum, 13th sum and 14th sum. Then 6.3ல second sum, third sum, fifth sum, sixth sum, seventh sum and eighth sum. 6.4ல fifth sum and ninth sum. 6.5 full. 6.8 full. And 6.9ல second sum, third sum and fourth sum. ஓகேவா? ஸோ அந்த 6 சாப்டர்ஸ்க்கான அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு. 2 மார்க் 3 மார்க். இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. கண்டிப்பாக உங்களால் 7 2 மார்க் கொஸ்டின்ஸ் வருமா, இன்க்ளூடிங் கம்பல்சரி. அதே போல் 7 3 மார்க் கொஸ்டின்ஸ் வரும், இன்க்ளூடிங் கம்பல்சரி. 7 கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். சப்போஸ் அந்த 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் வரக்கூடிய அந்த கம்பல்சரி கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டால் கூட இதில் இருக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுடைய மாடலில் தான் கண்டிப்பாக வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம 5 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 7 5 மார்க் கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். அப்போ 7 2 மார்க்கு, 7 3 மார்க்கு, 7 5 மார்க் கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணிட்டோன்னா 1 மார்க் கொஸ்டின், புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸு 15 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துடும். அது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த ஷார்ட்கட் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா புக் பேக் கொஸ்டினும் ஈஸியாக நமக்கு ஓகே ஆயிரும். அப்போ அவுட் ஆஃப் 100க்கு உங்களால் 95 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த 3 வீடியோவையும் நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா. சரியா? ஸோ நம்பிக்கையோடு இருங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இன்னும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணலைன்னா தயவு செஞ்சு அந்த லைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.